இந்த பனையூர் மகாபலிபுரத்தை தாண்டி வெளியில் வர்றாத விஜய் எப்போ ஒரு முறை வர்றாரு இந்த பக்கம். அதுக்கும் இவ்வளோ பெரிய வில்லங்கத்தை கிரியேட் பண்ணிங்கன்னா என்ன தான் பண்ணுவார் அவர் சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் மகாபலிபுரம் தான் அவர். நீங்கள் எந்த மீட்டிங்காக இருக்கட்டும், ஒன்று பனையூர் இல்லைன்னா மகாபலிபுரம். சரிங்க, நாட்டில் திருவல்லிக்கேணி, டி நகர், சேப்பாக்கம், மவுண்ட் ரோடு இதெல்லாம் இருக்குது. இந்த பக்கம் கொஞ்சம் வந்தால் தானே நீங்கள் என்ன அரசியல் பண்ணுறீங்கிறது எங்களுக்கும் தெரியும் அப்படின்லாம் பல பேர் சொல்லி பார்த்தா கூட நேராக மகாபலிபுரத்துக்கு வாங்கன்னு எல்லாரையும் அங்கே வச்சு தான் நிர்வாகிகள் கூட்டம் எல்லாத்துக்குமே அதுதான். ஸோ அப்படி தான் அவர் பண்ணிகிட்டு இருந்தார். திடீர்னு பெரம்பூரில் இன்றைக்கி இன்றைக்கி சாயங்காலம் ஒரு வீடியோ போடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அவருடைய பிரச்சாரம் எப்படி இருக்குது, மக்கள் எழுச்சி எப்படி இருக்குது அப்படின்லாம் பார்த்துட்டு ஒன்று போடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கும் வழி இல்லாமல் போச்சு. எங்கே விஜய் போனாலும் திமுன்னு கூட்டம் கூடிடுறாங்க. ஒருத்தன் மேலே ஒருத்தன் ஏறி கீழே விழுந்து அதில் யாருக்கு உயிர் போகுது, யார் அடிபடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு முறையும் பெரிய திகிலாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெரம்பூர் ஒரு குறுகலான ஏரியா வேறு. இங்கே விஜய் பிரச்சாரத்துக்கு வராரு, அதுவும் சனிக்கிழமை வராரு. அதனால் அங்கே தள்ளி போடலான்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. ஆக மொத்தம் ஒரு பெரிய குழப்பம். விஜய் விரும்பி வெளியில் வந்தால் கூட இந்த சூழ்நிலையும் அரசியலும் அவரை விட மாட்டேங்குது. முக்கியமாக அதில் அரசியல் இருக்குதுன்னு நாம் நம்புவோம். இன்றைக்கி இருக்கிறது காபந்து அரசு தான், இதற்கு பெருசாக வேல்யூ கிடையாது, தேர்தல் ஆணையம் தான் எல்லாத்தையும் பார்க்குது அப்படின்னு சொன்னால் கூட இந்த நடக்கிற நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது அதே அதிகாரிகள் தானே. எல்லாருமே திமுக ஆட்சியின் கீழ் வேலை பார்த்த அதிகாரிகள் தான். இப்போ நாளைக்கு திமுக வருங்கிற சூழ்நிலை இருக்குது. இது வரைக்கும் கருத்து கணிப்புகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில் எப்படி அதிகாரிகள் அவங்க சொல்கிறதுக்கு மாறாக நடப்பாங்க? இன்னொன்று விஜய் தான் ஜெயிப்பார், 234 தொகுதியிலையும் விஜய் ஜெயிப்பாருப்பா, அல்லது விடு ஒரு 180 தொகுதியில் ஜெயிப்பார், அல்லது ஒரு 130 தொகுதியில் ஜெயிப்பாருன்னு இந்த கருத்து கணிப்புகள்லாம் அப்படியே ஃபுல் ஸ்விங்கில் அவர் வருவாருங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் கூட இங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கெல்லாம் ஐயோ நாளைக்கு தொலைச்சிட்டாருன்னா பிரச்சனைப்பான்னு பயந்து வேலை செய்வாங்க. இப்போ அதுக்கும் வழி இல்லை. ஒன்று திமுக இல்லைன்னா அதிமுகங்கிறாங்க. இப்போதைய கணக்குப்படி திமுக தான் ஜெயிக்குங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் விஜய் பெரம்பூரில் சுற்றுப்பயணம் போகணும்னு அனுமதி கேட்குறாரு. அதுக்கு நிறையா ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. இப்போ சுவிதா ஆப்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஆப்பில் போய் நீங்கள் 48 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் எந்தெந்த இடமெல்லாம் கேட்குறீங்களோ, எவ்வளோ பேர் வருவாங்கன்னு சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இடங்களெல்லாம் தர்றோன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. இவங்க அப்படி அப்ளை பண்ணலன்னு ஒரு குரூப் சொல்லுது. இல்லை நாங்கள் முறைப்படி சுவேதா ஆப்பில் தான் நாங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னு இவங்க தாவேகா குரூப்பில் சொல்கிறாங்க. இப்போ எது உண்மைன்னு நமக்கு தெரில. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் கேட்குற இடமெல்லாம் ரொம்ப குறுகலான இடமா இருக்குது, அதனால் உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிறாங்க. இதை பாருங்க, 30ஆம் தேதி விஜய் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறாரு. இப்போ பெரம்பூர் தொகுதியில் ஒரு வேட்பாளர் நிற்கிறாருங்க. அவர் நான் தொகுதிக்குள்ளேயே விட மாட்டேன்னா அது என்ன லாஜிக்குன்னே நமக்கு புரியல. அந்த தொகுதியில் நிற்கிற வேட்பாளர் ஓட்டு கேட்கணுமா வேணாமா? அப்போ நீங்கள் அனுமதி கொடுத்தா தானே அவர் போக முடியும். சரி, அனுமதியை மீறி நான் போவேன்னு சொல்கிறதுக்கும் இவருக்கு தைரியம் இல்லை. ஏன்னா பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்க. நல்ல வெயில் காலம், ஏசி இல்லாமல் தூக்கி உள்ளே போட்டாங்கன்னா முடிஞ்சது கதை. அப்படியே பல்லன்னு இருக்கிறவர் அந்த ஏசி இல்லாத ஒரு இடத்துல ஜெயிலில் போய் ஒரு 2 நாள் இருக்காருன்னு வைங்க, என்ன ஆகும் நிலைமை? ஸோ அதுக்கு பயந்துட்டு அவர் தடையை மீறியும் போய் நிற்க மாட்டேங்கிறாரு. தடையை மீறி நிற்கிறது தானேங்க அரசியல். இப்போ உங்களுக்கு எல்லா இடத்துலையும் மறுக்கிறாங்கங்கிறது கண்கூட தெரியுது. அதுக்கு எவ்வளவோ காரணங்களை சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய அச்சம் இருக்குது. எப்போவுமே எதிராளி வரும்பொழுது அவரை நடமாட விட்டுட்டு நீங்கள் எதிர்ப்பது தான் சரியான விஷயமா இருக்கும். எம்ஜிஆர் கூட படத்தில் எதிராளியின் கைகள் கட்டப்பட்டிருந்தால் சண்டையே போட மாட்டார். அவுத்து விடு, அவங்க கையிலையும் ஒரு வாழை கொடு, சண்டை போடு அப்படிம்பார் எம்ஜிஆர். படமாக இருந்தால் கூட அதில் ஒரு லாஜிக் ஒன்று வச்சுருந்தார். இப்போ நிஜத்தில் எந்த லாஜிக்கும் இல்லாமல் அவரை முடக்கிட்டு இருந்தீங்கன்னா அவருங்க அரசியல் பண்ணி ஆகணும்ல. அவரே ஏதோ எப்போவோ மகாபலிபுரத்தை தாண்டி சிட்டிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறாரு. அதையும் விட மாட்டிங்கன்னா என்ன அர்த்தம்னே புரியல. இப்போ பாருங்கள், இப்போ இவங்க கேட்ட இடத்துல எல்லாமே இடம் ஆட்கள் நிற்க முடியாது. இவங்க 3000 பேர் வர்றதா சொல்கிறாங்க. அப்போ 3000 பேர் நிற்பதற்கான இடமா அது இருக்கணும்ல. அதனால் நாங்கள் அந்த இடத்த தரமாட்டோம், நீங்கள் ரீஅப்ளை பண்ணுங்கங்கிறாங்க. இப்போ ரீஅப்ளையில் இவங்க 200 பேர் தாங்க வருவாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னு வைங்களேன். 200 பேர் மட்டுமா வருவாங்க? விஜய்னு பேரை எழுதி போட்டால் கூட ஒரு
10,000 பேர் திரளுவான் போல் இருக்குது. எங்கே போனாலும் அப்படி தான் இருக்குது சூழ்நிலை. அது ஓட்டா மாறுமா மாறாதாங்கிற டிபேட்லாம் இங்கே பயங்கரமாக போயிட்டுருக்கு. அது அவசியம் இல்லை. ஒரு 1000 பேர் 2000 பேர் திரளாமல் ஒரு கூட்டத்தை ஒரு ஒரு சின்ன கூட்டத்தை கூட விஜயால் நடத்த முடியாது. ஸோ அப்படி தான் இன்றைக்கி சூழ்நிலை இருக்குது. ஆனால் கட்டுப்பாடுகள்னு அவர் கை காலெல்லாம் கட்டிட்டு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுனா எப்படி ஓடுவார்? எல்லாரும் கை கால் ஃப்ரீயாக வச்சுட்டு ஓடுறீங்க. இப்போ பாருங்கள், எடப்பாடி பெரம்பூரில் பிரச்சாரம் பண்ண தான் போகிறாரு. அவருக்கு இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவீங்களா நீங்கள்? 2000 பேர் இல்லை 5000 பேர் வந்தாலும் அலோவ் பண்ண தான் போகிறீங்க. இப்போ துணை முதல்வரோ இன்னும் அமைச்சர் பெருமக்களோ எல்லாரும் அங்கே பிரச்சாரம் பண்ண போகிறாங்கன்னு வைங்களேன். எல்லாரையும் ஃப்ரீயாக விடத்தானே போகிறீங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் கூட்டம் வராதா? விஜய்க்கு மட்டும்தான் கூட்டம் வரும் அப்படின்னா வர்ற கூட்டம் வந்து தாறுமாறாக ஏறி மரமெல்லாக்க உழுது. அது என்ன பண்ணி தொலைகிறதுன்னே தெரில. அவரும் வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அதற்காக முடங்கி இருக்க முடியுமா? ஒரு மனுஷன் வெளியில் வந்து பிரச்சாரம் பண்ணித்தானங்க ஆகணும். இன்றைக்கி எவ்வளோ ஃபார்மேட்டு மாறி போயிடுச்சு. வீடியோ ஃபார்மேட்டில் பேசலாம் அப்படின்லாம் சொன்னால் கூட அதெல்லாம் வேலைக்கு ஆகுமா? அப்போ எல்லா கட்சிகளையும் அதை செய்யுதா? இப்போ முதல்வரோ அல்லது எதிர்க்கட்சி தலைவரான இபிஎஸ்ஸோ உட்காந்துட்டு வீடியோவில் பேசிவிட்டு நான் வரவே மாட்டேன் பண்ண உட்காந்துருக்காங்க. எல்லோரும் வர்றாங்கல்ல தொகுதிக்கு. அப்போ அந்த உரிமை விஜய்க்கு இருக்குது தானே. அவர் தோக்குறாரு, ஜெயிக்கிறாரு. இப்போ அவர் மீது ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே ஒரு சின்ன சறுக்கல் வந்திருக்கு. அது அவருடைய நடவடிக்கையை பொறுத்து அமைந்தது தான். அதுக்கு யாரும் காரணம் கிடையாது, விஜயத்தான் காரணம். ஸோ அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது விட்டு பிடிங்களேன். நீங்கள் சும்மா விட்டாலே அவர் 4 இடத்துக்கு போவார், இட உடம்பு ஏதாவது ஒன்று நடக்கும். அது வந்து உங்களுக்கு ப்ளஸ் ஆகும், விஜய்க்கு மைனஸ் ஆகும். விட்டால் தானே தெரியும். இப்போ அதையும் விட மாட்டேங்கிறீங்க. அவரை ரொம்ப ஒரு மாதிரி பாவம், ஒரு மனுஷனை எவ்வளவு தான் நீங்கள் கஷ்டப்படுத்துவீங்கிற அளவுக்கு தான் இதை நம்ம வெளியிலேருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அரசியல் ரீதியாக அவர் இன்னும் பக்குவப்படலை. அவருக்கு வந்து சரியான விஷயங்களை அவர் பேசுகிறதில்ல, முறையான அரசியலை பேசுகிறதில்ல. அந்த கூட்டமே இடகுடமாக இருக்குது அப்படின்லாம் விமர்சனங்கள் வைக்கிறீங்க. அதில் ஏதோ ஓரளவுக்கு நியாயமும் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் தீர்மானிக்க வேண்டியது மக்கள் தானே. இப்போ ஒரு கூட்டம் தாறுமாறாக விஜயை ரசிக்குது, அது ஓட்டு போடும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சா கூட இன்னொரு கூட்டம் அமைதியாக இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு தானே இருக்குது. அதுவும் சேர்ந்தது தானே வெற்றி. இப்போ வெறும் விஜய் ரசிகர்கள் மட்டுமே வந்து விஜய்க்கு ஒரு பெரிய வெற்றியை ஏற்படுத்திட முடியாது தானே. இப்போ கருத்து கணிப்பாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 15%-20% வருவாருன்னு சொல்கிறாங்க. அது வந்து முழு வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அவரை விட்டுருங்க. அவரே வரட்டும், பேசட்டும். அவரை வந்து மக்கள் நம்பினா ஓட்டு போட போகிறாங்க, நம்மளன்னா போகிறாங்க. ஜனநாயக நாடு தானே இது. அதை விட்டுட்டு நீங்கள் இங்கே வராத அங்கே வராத, இன்றைக்கி அப்ளை பண்ணு நாளைக்கு அப்ளை பண்ணு, நாங்கள் கடைசி நேரத்தில் சொல்லுவோம் அப்படிலாம் அந்த ஒருதலை பட்சமாக நடக்கிறது கண்கூட தெரியுது மக்களுக்கு. நீங்கள் தெரியாமல் ஒரு வேலை செய்கிறதுங்கிறது வேறு. ஆனால் கண்கூட தெரியுது. ஏங்க இந்த மனுஷனுக்கு மட்டும் ஏன் இந்த பாடுபடுத்துகிறாங்க அப்படின்னு பொதுமக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்கல்ல. அது வந்து திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு மைனஸ் தானே. இதில் எங்கே அதிமுகவுக்கு மைனஸ் ஆகும்னு கேட்காதீங்க. பொதுவாகவே மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த 2 கட்சியும் சேர்ந்து விஜய்க்கு ஒரு நெருக்கடி கொடுக்குதுன்னு தான் நினைக்கிறாங்க. புதுசாக ஒருத்தன் வரும்பொழுது அவன் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாம் கூட்டு சேர்ந்து ஒரு வேலை பார்க்குறாங்கங்கிறது தான் மக்களுடைய பேச்சாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அதற்கு இடம் கொடுக்காத அளவுக்கு ஃப்ரீயாக விட்டுருங்க. போ, எங்கே வேணாலும் போ, யாரை வேணாலும் பாரு, எங்கே நின்று வேணாலும் ஓட்டு கேளு அப்படின்னு சொல்கிறது தானே ஒரு ஜனநாயக நாட்டில் சரியாக இருக்கும். தொடர்ந்து நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதனுடைய முடிவு எதுவாக இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. பட் வர்ற 30ஆம் தேதி பெரம்பூரில் விஜய் வந்து அவருடைய வேட்புமனுவை தாக்கல் பண்ண போகிறாரு. அதுக்கு 10 பேர் தான் வரணும், 15 பேர் தான் வரணும். அதை தாண்டி யாரும் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா விஜய் அங்கே வர்றாரு. அது ஒரு நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் மக்களே பார்த்து வச்சுருப்பாங்க. விஜயே நிறையா ஜோசியம் பார்க்குறாரு, நல்ல நேரம் பார்த்து தான் வந்து தாக்கல் பண்ணுவார். அப்போ அந்த நல்ல நேரம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 10,000 பேர் வந்து நிற்பான். அதை தடுக்க முடியாது உங்களால். அப்படி இருக்கும் பொழுது வேட்புமனுவையே நீங்கள் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட போகிறீங்களோங்கிற பயமெல்லாம் நமக்கு வருது. அதனால் இந்த அரசியல் களத்தில் எல்லாரையும் விளையாட விடுங்க. யாருக்கு பலம் இருக்கோ அவங்க ஜெயிச்சுட்டு போகிறாங்க. அவ்வளோதானே.